டேம்ல இருந்து தண்ணி திறந்ததும் பல கிளைகளில் ஆறா தண்ணி போகும். ஒவ்வொரு ஆற்றையும் அடைப்பது ஈஸியா, ஒரேடியா டேம் அடைக்கிறது ஈஸியா? இதுதான் அவன் செய்யறான். பல ஆசீர்வாதத்தின் வாசல்களை, இவன் சம்பளத்துல கை வைப்போம், இவன் சுகத்துல கை வைப்போம், இவன் அதுல கை வைப்போம், இதுல கை வைப்போம், இப்படி அவன் செய்யறதுக்கு பதிலா மொத்தத்துல சாத்தானே யாரு நேர்வழியா வர்றவனே கிடையாது. சாத்தானாலே ஷார்ட்கட், பக்க வழியா அப்படி வரவன் தான். அதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் வேலை போய் சாத்தானுக்கு என்ன பேரு? இந்த குறுக்க போய் சில இந்த தெருவழியை எப்படிதான் நாங்கள் முந்தி கேரளுக்கு போகும்போது ஒழுங்கா ஒரு ரோடு இருந்து அந்த வழியை போகும்போது ஒரு சகோதரர் இல்லை நான் இந்த வயலோட போவேன். பாதி தூரம் ஆகல, வண்டி நிக்குது, ஒரு பெரிய ஆணி உள்ள ஏறி டயர் பஞ்சர் ஆகி கடைசியில் அன்னைக்கு அவர் கேரளுக்கு வரல. அவர் டயரை மாத்தி வர்றதுக்குள்ள நாங்க கேரளெல்லாம் பாடி முடிச்சு. இப்படி நிறைய ஷார்ட்கட்ல போய் அவன் தடுக்க பார்ப்பான். எப்படி தடுக்கலாம்? இவனுக்கு இங்க மொத்தத்தில் எங்க கை வைக்க? பிரேயர்ல கை வச்சிரு. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. இரண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மார்க்கு 14வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி 33 பாருங்கள். பேதுருவை நான் வாசிக்கிறேன். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப அவருக்கு கொஞ்சம் திகில், கொஞ்சம் வியாகுலம், கொஞ்சம் கஷ்டம். அவருக்குள்ள என்ன ஆகுது? தொடங்குனது என்ன செய்தா தெரியுமா? தனியா போயிட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம லைஃப்ல தனி ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனமா கேளுங்க. தனி ஜெபம் 12 ஜனங்களுக்கு தெரிந்ததை விட 12 சீஷர்களுக்கு தெரிந்தது இயேசுவை குறித்து அதிகம். அந்த 12 சீஷர்களிலே மற்ற 9 பேருக்கு தெரிந்ததை விட இந்த 3 பேருக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். இந்த 3 பேருக்கு தெரிந்ததை விட பிதாவுக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்மை அப்பப்ப பார்க்கிறவங்களுக்கு தெரிந்ததை விட அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்ததை விட நம்மோடு நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். ஆனால் இவங்களுக்கு தெரியாததும் நம்ம லைஃப்ல இருக்கிறது. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பர்சனல் பிரேயர். இதுதான் தனி ஜெபம். இதுதான் தனி ஜெபம். அதாவது மற்ற 9 பேருக்கு தெரியாதது இயேசு இந்த 3 பேருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் மறுரூபமான போது அவர் மகிமை. இதை யார்ட்டையுமே சொல்லாது. ஆனா அந்த 3 பேருக்கும் தெரியாதத இயேசு பிதா கிட்ட மட்டும்தான் சொல்றார். அதாவது நம்மை ஆண்டவருக்கு தாங்க தெரியும். ஆனா நம்ம லைஃப் அப்படி இருக்கணும். என் லைஃப்ல நான் பப்ளிக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு அறிமுகமானவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. எனக்கு நெருக்கமானவர்கள் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல இங்க பாருங்க, அவர் வியாகுலப்பட தொடங்கினதும் கொஞ்சம் நான் தள்ளி போயிட்டு வரேன். அதாவது என் லைஃப்ல நான் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அது எல்லாத்தையும் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரை அவங்க ஸ்தானத்தில் இறக்கி வைத்து பார்க்கிறேன் அல்லது அவர்களை ஆண்டவர் ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து பார்க்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவரை மற்றவர்கள் ஸ்தானத்தில் இறக்கி வைக்கிறோம் என்றால் நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். மற்றவர்களை ஆண்டவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிறோம் என்றால் நாம் அவர்களை விக்கிரகமாக்கி விட்டோம் என்ற அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அவர் வியாகுலப்பட தொடங்கினதும் ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அழப்போகிறார். இதுக்கு அடுத்து என்னாக போகிறது? அவருடைய வியர்வை அப்படி அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு பிரஷர். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த பிரஷர் ஜாஸ்தியாகி நரம்புகள் கட்டானாதான் இப்படி வருமா. எந்த அளவுக்கு அவர் தொடங்கினதும் பேதுரு யோவான் யாக்கோப்ட நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் இப்ப வாரேன்னா ஆமென்
நல்ல கவனமா கேளுங்க. ஆகார் அலைந்தது இஸ்மவேலுக்கு தெரியும், ஆகார் அழுதது இஸ்மவேலுக்கு தெரியாது. அவளுக்கு அழணும்னு வந்ததும் பிள்ளைய செடிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அம்பு ஏகிற தூரத்துல போய் உக்காந்துருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய அலைச்சல் 4 பேருக்கு தெரியலாம், நாம அழுறது அவருக்கு மட்டும்தான் தெரியணுங்கிற நிலைமையில வியாகுலப்பட தொடங்கின. பெயின் ஜாஸ்தி ஆகுது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு தெரியும், ஆண்டவரே, அதாவது என்னுடைய வேதனையின் உச்சம் உமக்கு மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய வேதனையின் உச்சம் இருக்கிறது இல்ல, இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவ்வளவும் தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு. இவர் வியாகுலப்பட தொடங்கினார், அவ்வளவும் தெரிஞ்சா போதும் பேதுருவுக்கு. இவர் திகிலடைய தொடங்கினார், அவ்வளவு தெரிஞ்சா போதும். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்ப யாருக்குதான் உங்க எல்லாம் தெரியணும்? என்னை விட்டு விலகாத நல்ல பங்கு, நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் என்னோடு இருக்கிற என் அப்பாவுக்கு மட்டும். அவருக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதும் அவங்க 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 ஏதோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு தெரிஞ்சா போதுங்க. அவர் அங்க போய் முழங்கால் போட்டு கல்ல உட்கார்ந்து அழுதது, அவர் சத்தமிட்டு அழுதார் என்று, அழுது விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் தெரியல, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு இப்போ சத்தம் போடணும். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா பேதுரு? உண்மையிலே அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருந்து இப்படி சத்தம் போட்டிருந்தாருன்னா அவங்க தூங்கியிருப்பாங்களா? எப்படிங்க தூக்கம் வரும்? ஏசு அவங்க தூங்குனது தூங்கணும்னு தூங்கல, அவங்க இந்த மேட்டர் ஒரு சீரியஸா எடுக்கல, அவர் காட்டல. அவர் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல கவனிங்க. இப்படி ஒரு லைஃப் தேவைன்னா நமக்கு தேவனோடு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கு தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லைன்னு வைங்கள, நம்ம பெயின் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கொட்டிட்டு இருப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை முதல்ல சந்திக்கிறார் பெத்தேலில். சந்திக்கும் போது அந்த இடத்துல ஆபிரகாம் இல்ல, யாக்கோபை, அந்த இடத்துல யாக்கோபு அழுதானா? அழல. யாக்கோபு இப்பொழுது யாரை முதல்ல பார்க்கிறான்? அடுத்து ராகேல பார்க்கிறான். ராகேல பார்த்ததும் யாக்கோபு என்ன பண்ணா? ஓன்னு அழுக. நான் வீட்டில் தான் இருந்தேன், எங்க அம்மா அப்படி அனுப்பி விட்டாங்க, ஓன்னு ஒரே அழுக. இந்த அழுகை அவன் யார்ட்ட அழுதுருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அழ முடியல, ஏன்னா உறவு இல்லை. அதனாலதான் நீங்க அதனாலதான் அப்பா கூட நல்ல உறவு இயேசுவுக்கு இருந்ததுனால அவர் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல இருந்து அழுதுருவேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் எழுப்பி போயிட்டார். ஆனா இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து திரும்பி வரும்போது ஏசா 400 பேரோட கூட வருகிறான் என்றதும் யாக்கோபு இப்போ அழுக வருது, பயம் வருது. உடனே யாக்கோபு எல்லாரையும் மறுகரைப்படுத்தி விட்டு யாபோ காற்றின் கரையில உட்கார்ந்து வேதம் சொல்லுகிறது அழுது கெஞ்சினான். அவன் அழுது கெஞ்சினது தன் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. நமக்கு நம்ம லைஃப்ல என்னுடைய சீக்ரெட் பார்ட்ட நான் என் அப்பா கிட்ட மட்டும்தான் என்கிற அனுபவத்துல நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு இருக்கிறதா? அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு, எஸ், அவ்வளவுதான்.
இயேசு எவ்வளவு பெரிய பாரத்தை, அதாவது அவ்வளவு பெயின், அதாவது அவர் மனசுல என்னதான் இருக்கு தெரியுமா? அவர் பாடுபட போறதா இருக்கு. அவர் பேசுறது அதான். அவர் மறுரூபமான போது ஐயோ, மோசே எலியா வந்து நிப்பாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட இயேசு என்ன பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? எருசலேமிலே பட போகிற பாடுகளை குறித்து. அப்போ சீக்கிரட்டா பேசும்போது நைட்டு தூங்காம அவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனா சீஷர்களோட படகுல போகும்போது இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருந்ததும் சீஷர்கள் எழுப்பி என்ன கேட்பாங்க தெரியுமா? உமக்கு கவலை இல்லையா? இப்படி வாழணும். கவலை கண்ணீர்லாம் அப்பா கிட்ட மட்டும், கூட இருக்கிறவங்க முன்னாடி நான் ஜாலியா இருக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா புயல் அடித்தாலும் உன்னை பார்த்து கேட்பார்கள், இவனுக்கு என்ன கவலை, இவனுக்கு என்ன கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கவலை இல்லையா? ஆமென். ஆனா அவர் நைட்டு பாருங்க, அவருக்கு தூக்கம் இல்ல. அவர் போய் உட்கார்ந்து இருந்த, அப்பா என் ஆவியில நான் கலங்குறேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லவா, என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் அங்க. ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. கைகளை உயர்த்தி சொல்லோ, யெகோவாயீரே, 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 யெகோவா. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன், துயரத்தால் நான் துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேனப்பா, துணையாய் நீர். ஆமே. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே, என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீரே. கைகளை உயர்த்தி யெகோவாயீரே, யெகோவா